அனைத்து நல்லுறவுங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாஸோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகளில் அடுத்த கட்ட நிகழ்வுகள், குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு திடீர் தகவல், சாதாரண தகவலால் ஒரு திடீர் தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஐரோப்பா நாடுகள் எடுத்த பிளான் என்ன, இன்றைய தகவல்கள் என்ன, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு மற்ற உலக நிகழ்வுகளை பார்த்துடலாம். ஸோ தயாராக இருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றிருந்து இந்த செய்தி ரொம்ப பரவலாக வந்துட்டுருக்கு. இது உண்மையான செக் பண்ணுங்கள் யூகேயில் இருக்கக்கூடிய மக்களை. கவர்மெண்ட் இதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கான கத்திக்கு வரி 20 பவுண்டு பக்கம் விதிக்கிறதா சொல்லியிருக்காங்களாம். அதனால் இனி சமைக்கிற கத்தியை லிமிட்டாக தான் வாங்கணுன்ற மாதிரி. ஏன்னா நிறைய க்ரைம் கத்தியில் நடக்கிறதுனால எதுக்கு கத்திக்கு அதிகமான வரி விதிச்சிடலாமான்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்களாம். இதுக்கப்புறம் கத்தி அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக நிஜமாகவே சமைக்கிற கத்திக்கு இனி 20 பவுண்டா அளவுக்கு வரியா, விலையே அவ்வளோ இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூடுதல் தகவல். இப்போ நம்ம நேராக ட்ரம்ப் கிட்ட போயிடலாம். ட்ரம்ப் அவர்களுடைய எக்ஸ்தல பதிவு, ஏன் இவரோட பதிவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இப்போ ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது அல்லவா? அந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய திருப்பமாக கடந்த ஒரு வார காலமாக எங்கள் டீம் ஒரு ட்ரெமெண்டஸ் ப்ராக்ரஸ் வேல்யூ நடந்துகிட்ருக்கு. பெரிய அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் வாரை கண்டிப்பாக நிறுத்திடுவோம். நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா நடந்திருக்காது. கடந்த மாதத்தில் மட்டும் 25,000 சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஒரிஜினலாக 28 பாயிண்ட் பீஸ் பிளானை நாங்கள் உருவாக்கணும் அமெரிக்கா. ஆனால் நல்லா ஃபைன் டியூன்டு இரண்டு தரப்புலேயும் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு சில பாயிண்டெல்லாம் டிஸ்அக்ரிமெண்ட் சொன்னாங்க. அது எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு பீஸ் பிளானுக்கு ஃபைனலைஸ் பண்ணி வந்துட்டோம். நம்முடைய ஸ்பெஷல் என்வாய்ஸ்டி விக்ஸாப் அவர்கள் புடின் அவர்களை மாஸ்கோவில் போய் சந்திக்க போகிறார். அதே சமயத்தில் ஆர்மி டான் டிஸ்கோல் அவர்கள் உக்ரைனில் போய் சந்திக்க போகிறார். இவங்க 2 டீமும் தனியாக பிரிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த 2 டீமையும் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள், செக்ரட்டரி ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ, செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் எக்ஸத் அவர்கள், அப்புறம் வெள்ளை மாளிகையினுடைய ஸ்டாஃப் ஷிஷு வில்ஸ், இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஜெலன்ஸ்கி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த வார் கூடிய சீரும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க டீம் பெரிய அளவுக்கு நகர்ந்துருக்கிறது. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது கூட இவங்க உக்ரைன் தரப்பில் நல்ல ஒரு கோஆர்டினேட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க புட்டின் தரப்புலையும் நல்ல ஒரு கோஆர்டினேட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த வார் நிறுத்திடுவோம். நான் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஏது வார், இதுக்கப்புறம் இந்த பூ உலகில் அமைதி மட்டுமே மலர வேண்டும் என்பது தான் என்னோடய பிரதான நோக்கம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, யார் தலைவர்? ஜெலன்ஸ்கியை சொல்கிறேன் நான். உக்ரைனுடைய தலைவர், நம்ம தலைவர்லாம் இல்லை, அவங்க உக்ரைனுடைய தலைவர். அதனால் பெரிய அளவுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், எல்லாம் பண்ணேன். எந்த அளவுக்கு என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு. நான் உங்களை நம்பி தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுறன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினாங்க. அப்போ ஐரோப்பா மனசுக்குள்ளே நினைப்பாங்க, ஐயா என்ன ஏயா நினைக்கிறீங்க, நாங்களே ஒரு டம்மி பீஸாக ஓரத்தில் உட்கார வச்சுட்டாங்க, எங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை அமெரிக்கா, நீ எங்களை ஓடி எங்களை நம்பி தான் நீ அமைதியை ஏற்படுத்தின அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் தான் சொல்லுவாங்க. இப்போ கூட அமெரிக்கான்னு வருது பாருங்கள், ஐரோப்பா தரப்பில் எப்பாடுபட்டாவது இந்த யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்ற மன உறுதியுடன் மன திடகாத்திரமாக இருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கியை தொடர்ந்து டியூன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பில் ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் ஜெலன்ஸ்கி தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை, அதாவது எந்த பகுதியை விட்டு கொடுக்க மாட்டேன், அப்புறம் வீரர்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விட மாட்டேன், எல்லாமே நான் சொல்லிட்டேன், கூடிய விரைவில் அமைதிக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது, நம்ம ட்ரம்ப்பை சந்திக்கிறேன், ட்ரம்ப்பை சந்திக்கும் போது நீங்களும் வாங்கலை அப்படின்னு இருக்கிறார். யாரை கூப்பிட்ருக்கிறார்? ஐரோப்பாவோட தலைவர்களை கூப்பிட்ருக்கிறார். இப்போ எல்லோரும் வருவாங்க அவங்க கூட, சரி ஓகே, இப்போ வருவாங்களா வரமாட்டாங்களான்றதை பார்க்கலாம். இருந்தாலும் நேற்று இரவு 2 சித்து வேலைகளை செய்திருக்கிறது உக்ரைன். 1000 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யானுடைய ஒரு ஏர்ஸ்பேஸினுடைய மிக முக்கியமான ஃபேக்ட்ரி ஒன்றில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. சம்பவம் நம்பர் 1. 2வது, ரஷ்யானுடைய மிக முக்கியமான மற்றொரு ஏர்போன் விமானம் மாதிரி மிக அதிமுக்கியமான ஒரு ஏவியேஷன் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது டேமேஜுமே ஆயிருக்கு.
இந்த இரண்டுமே வந்து ரஷ்யா தரப்பில் டென்ஷன் ஆவாங்க. மேபி இனி தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே பார்த்தீங்களா அமைதி பேச்சுவார்த்தை விரும்பாத நாடுகள் அவங்க பார்த்தீங்களான்னுவாங்க. இவங்க அமைதி விரும்புகிறதுனால தான், யார், உக்ரைன் வரும் காலங்களில் இந்த அமைதி விரும்புகிறனால தான் இந்த ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்றாங்க. ஆனால் இந்த டீமெல்லாம் ஸ்ப்ரிட் பண்ணி அனுப்புனாங்கல்ல, அந்த டீமில் வந்து 2 வகையில் பத்திரிகைகள் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கானுடைய ஆர்மி செக்ரட்டரி வந்து எங்கள் ஜெலன்ஸ்கி கிட்டே போயிட்டு வெள்ளை மலைன்னு எழுது பாருங்கள், உக்ரைனில் போய் பேசும்போது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ரஷ்யா வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க, பெரிய அளவுக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த யுத்தம் தொடர்ந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கடனாளி ஆகிடுவீங்க. எவ்வளோ ஆயுதங்கள் தான் எல்லா நாடுகளும் இதுக்கப்புறம் ஃப்ரீயாகலாம் கொடுக்க முடியும், அது எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும், இன்னும் நீங்கள் அதிகமாக இழந்துடுவீங்க, அதனால் கையெழுத்தை போட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னாராம். அந்த ப்ரெஷரை கொடுத்தாலும் இதை மறுவைத்த நபர்கள் அங்கேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து, அதுவும் விக்ஸாப் அவர்கள் வந்து 2 பேரும் கூட்டு சேர்ந்து அந்த திட்டத்தை வந்து உக்ரைனுக்கு உட்பட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன எழுதியிருக்காங்க ப்ளூம்பர்க் பத்திரிகை அப்படின்னா, இது ரஷ்யாவும் விக்ஸாப் வந்து ரஷ்யாவுக்கு துணை போயிட்டார், அவங்களுடைய திட்டத்தில் கட்டாயப்படுத்தி ப்ரெஷர் கொடுத்து வைத்திருக்காங்க, ரஷ்யாவுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வாஷிங்டன் போஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து 1% கூட உக்ரைனுடைய டெரிட்டரியை இந்த வருஷம் பிடிக்கல, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க வெற்றி பெற்றதாக வந்து கருதுகிறாங்க, இது வந்து டோட்டல் ஃபெயிலர் வந்து, அதாவது உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு ரிட்டன் அட்டாக் கொடுத்துருக்காங்க, பதிலடிகள் கொடுத்துருக்காங்க, பெரும்பாலும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, தோல்வியை தான் கண்டது ரஷ்யான்னு இருக்காங்க. அதாவது இவங்க இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார், வாஷிங்டன் போஸ்ட் வந்து இந்த யூகே இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் ஒன்று டெய்லியும் கொடுக்குறாங்கல்ல, அதை எடுத்து போட்டு உண்மை நம்பி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வாஷிங்டன் போஸ்ட்டு. அப்புறம் இந்த நியூஸ் வீக் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு, குறிப்பாக இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா வந்து வீழ்ந்துருவாங்க, இப்படி டியூன் பண்ணுறாங்க. இதே கதை தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டுருக்குறாங்க. யார், ஐரோப்பாவும் இந்த பக்கம் உக்ரைனும் இதே கதை தான். ஆனால் கடைசியில் வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் அங்கே கடைசி கட்டத்தில் இப்போ ஐரோப்பா தான் ஓடி வந்து பணம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஐரோப்பா கடைசி நேரத்தில் கூட இந்த பேச்சுவார்த்தை அமைதிக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த திருடின சொத்துக்களை வந்து சீக்கிரமாக கொடுக்க முடியாது. அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, உக்ரைனுடைய எதிர்காலத்துக்காக, ஃப்யூச்சர் பிளானுக்காக நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்லோவோக்கியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக தடுத்துட்டாங்க. எனக்கு முதல்ல இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஃபண்டில் எனக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணுன்றாங்க. இது வரைக்கும் ஐரோப்பா தரப்பில் எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ பாக்கெட் மணி அவங்க யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ அங்கே எல்லை காலத்தில் யூஸ் பண்ணாங்க, அதுக்கான முழு அக்கௌண்டபிலிட்டியும் கிரெடிட்டிபிலிட்டியும் கிடைச்சா மட்டும்தான் ஐரோப்பா கொடுக்கணும். எப்போ அவங்க நாட்டுக்குள்ளே லஞ்ச வழக்கு வந்து தலைவிருத்தி ஆடிச்சோ அப்பயே வந்து நம்ம உஷாராக இருக்கணுன்றாங்க. முழுக்க இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுப்பதற்கான மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அந்த லஞ்ச வழக்கில் ஜெலன்ஸ்கி வந்து முக்கிய குற்றவாளியாக சேர்க்க போகிறாங்கன்ற ஒரு மிரட்டல் தான். இல்லைனா முன்னே குற்றவாளியாக தூக்கி உள்ளே போட்டுருன்ற அடிப்படையில் ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்ற இன்னொரு ஆங்கல். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜெலன்ஸ்கி வந்து இறங்கி வரமாட்டார். இப்போ இறங்கி வருவதற்கான காரணம் என்னென்னா, எந்த உலகம் உன்னை தூக்கி ஐரோப்பாவை காக்கின்ற உத்தமரே, ஐரோப்பாவை இல்லைன்னா நெஞ்சை நிமிர்த்தி ஒட்டுமொத்த குண்டி ஐரோப்பாவுக்காக வாங்கி கொண்டிருக்கும் தலைவரேன்ற மாதிரிலாம் புகழ்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் முடிச்சிருவோன்ற மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய லஞ்ச வழக்கம் ஒன்று தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது உக்ரைனுடைய நெருங்கிய நண்பர் தனி விமானத்தில் போயிட்டு எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாருன்னு தெரியல, மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த தலைவர் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் லஞ்சம் வாங்கினாம்னு சொல்கிறீங்களா இந்த ஒரு ப்ரெஷருமே வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் என்ன தான் அவங்க நல்லவங்க மாதிரி ஒரு வேஷம் போட்டாலும், அப்படியே உலகத்துக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த நாட்டுக்கும் போர் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு நல்லவங்க வேஷம் போட்டாலும், இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கூட முழுக்க தனக்கு சாதகமாக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இனி உக்ரைனுக்குள்ளார ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக யார் பண்ணுறது அப்படின்னா அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் வந்து பண்ண போகிறாங்க. அந்த ரஷ்யாவுடைய திருடின சொத்துக்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு இவங்க பே பண்ணிவிடுவாங்க. இரண்டாவது, ரஷ்யாக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் ஃபுல்லாக அமெரிக்கா டேக் ஓவர் எடுத்து ஐரோப்பாவுக்கு கொடுக்க போகிறாங்க ஒரு சர்டன் கமிஷன் வச்சு. ஏன்னா ஐரோப்பா பெரும்பாலும் இப்போ ரஷ்யாவை உதாசீனப்படுத்திட்டு இவங்க வந்துட்டாங்க.
ஏற்கனவே லூகாயில் போன்ற நிறுவனங்கள்லாம் தடை விதித்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்டத்தட்ட வேலை பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல வேலைக்கு வந்தது அப்படின்னா அப்போ நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் கூட ஆல்மோஸ்ட் ரஷ்யா அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு போகுதுன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா முக்கியமான ஆதாரங்களையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இவங்க அனுப்ப போகிறாங்க. ஒன்று. இரண்டாவது, மூன்றாவது யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இது மிகப்பெரிய லாக்ஸ். இதுக்கப்புறம் பிரிக்ஸ் கூட்டமைப்பால் வந்து தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியும்னா ஏற்கனவே சீனாவை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யா. இந்தியாவுக்கும் பெரிய அளவுக்கான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து கணக்கச்சிதமாக தனது காய்களை நகர்த்தி டாலருக்கு எதிரான மதிப்பை வந்து இந்த போர் நிறுத்த அந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்துறதுனால அமைதி நிலைநிறுத்துன்ற பேரில் கரெக்டாக கணக்கச்சிதமாக நிறுத்தியிருக்கிறார். இதே இதுக்கு முன்னாடி புட்டினே வருது பாருங்கள், பைடன் அவர்கள் இந்த அளவுக்கு பண்ணல. டாலருக்கு எதிரான ஒரு வேலையில் இந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இறங்கலை. ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் தெரியுது. நிறைய எந்தெந்த நாடுகள்லாம் எதுக்குறாங்களோ இல்லை அவங்க பாணியில் அவங்கக்கிட்டே போய் பேசி அதை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அது சீனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், நேரில் சந்திக்கிறது எல்லா விஷயத்திலும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலான்னா, இப்போ நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக தான் பிரச்சாரமே பண்ணார். கூப்பிட்டு இப்போ உட்காந்து பேச வச்சு கடைசியில் அவர் ஏன் ஆளு பண்ணுற அளவுக்கு ஒரு கண்டிஷனை செட் பண்ணிட்டாரா இல்லையா? அந்த மாதிரி தான் சீனா, ரஷ்யா, இந்தியா எல்லாத்தையும் வந்து அந்த டாலருக்கு எதிரான ஒரு பிம்பத்தை வந்து உடச்சி எறிஞ்சிட்டார். இதுக்கப்புறம் என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலப்போக்கில் அமெரிக்கா எதுக்கு இருக்க ஒரு மாதிரி வெர்ஜாகிற கண்டிஷன் இருந்தது. கூப்பிட்டு சமாதானப்படுத்தி இப்போ ரஷ்யாவை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. முழுக்க இந்த திட்டம் சப்போஸ் அக்ரிமெண்ட் வந்தால் தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ நான் செய்தி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா வந்து ஒத்துக்கலான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். லாவ்ரோவ் அவர்கள் நாங்கள் கொடுத்த 28 திட்டத்தில் ஒரு 4-5 கூட நாங்கள் குறைக்க ஒத்துக்க மாட்டோம். குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்க 8 லட்சத்துக்கு வேணுன்றாங்களாம். ஆனால் ரஷ்யா கொடுத்தது 6 லட்சம்னு சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி விவகாரத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் வாரத்தை தொடர விரும்புகிறோன்றாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அங்கேயும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லா நாடுகளுக்கும் 500% வரி போடுவோன்ற மாதிரியான ஒரு ப்ரெஷருமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது முழுக்க அதனால் இந்த வரிகள்ன்ற பேரில் இது எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சர்வ லாபம் அடைக்க போகிறது அமெரிக்கா. அதாவது இந்த யுத்தத்தில் முழுமையாக பலனடைந்தது இவங்க. முழுமையாக கோமாளி ஆனது யாருன்னா ஜெலன்ஸ்கி தான். ரஷ்யா கூட பரவாயில்ல தான், ஏதோ ஓரளவு கெயின் அடைஞ்சாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் அவங்க போர் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக போகிறது யார் அப்படின்னா அது ஜெலன்ஸ்கியாக தான் இருக்கும். வருகின்ற காலங்களில் தெரியும். அது இல்லாமல் போலந்து வந்து ஒரு வகையில் தெளிவாயிட்டாங்க. என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம உக்ரைன் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே பார்த்துருக்குல்ல அந்த இடத்துலலாம் வந்து குறிப்பாக ட்ரோன் அட்டாக் மாதிரி, ஆட்டோமேட்டிக் ட்ரோன் ஃபீடிங் மாதிரி, இந்த மாதிரி சம்பவத்தில் ஏதாவது ஈடுபட்டது அப்படின்னா ஒரு ஷீல்டு மாதிரி அமைச்சு ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து செட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இது எல்லாமே எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி சதி திட்டங்களை முறியடிப்பதற்காக. முழுமையாக எவ்வளோ தான் செலவு பண்ணுவாங்கன்னு தெரியல. போலந்து ஏற்கனவே அங்கே பெலாரஸினுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இராணுவ வீரர்கள் நிறுத்துகிறாங்க. அப்போ ரயில் போகிற பாதையெல்லாம் இது மாதிரி வந்து செக் பண்ணி ஆளை போட்டு இல்லை ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும். ஒரு நாட்டோட ரயில் பாதை முழுவதும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னா அது ரொம்ப ரிஸ்க்குங்க. அது எல்லா நாடாலையும் முடியாது. நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் இவங்க ஃபுல்லாகவே ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. அது இல்லாமல் நேற்று பின்லாந்து, போலந்து 2 நாடுகளும் வந்து எல்லை பகுதியில் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கான ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. ஒரு 2200 சோல்ஜர்ஸ் பக்கம் K9 தண்டர் செல்ஃப் ப்ரொஃபைல்டு அவ்யூசர்ஸ் மூலயமாகவும் அப்புறம் வந்து ஹாமர் K MLRS M270 இது எல்லாம் வைத்து எல்லை பகுதியில் அடி என்று அடித்து பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்துலையும் இப்போ ரஷ்யாவுக்கு போர் அடிக்கும், கை அரிக்க ஆரம்பிச்சிடும். உக்ரைன் விட்டு நம்ம ஏன் போலந்தை பிடிக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்துடுமா? அப்போ நேட்டோ நாடுகள் என்ன தூங்கிட்டு இருக்குமா? போலந்தை தொட்டால் ரஷ்யா கெட்டாங்கன்ற கதை வராதா இல்லையா? என்ன நேட்டோ நாடுகள் சாதாரண ஆளுங்களும் இல்லையா அப்படின்னு சொன்னால் ரொமானியா வேறு கோபம் வந்துடும். ஏன்னாங்க பாருங்கள், ரொமானியா கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டருங்க உள்ளே வந்து ஒரு ட்ரோன் விழுந்திருக்காங்க ரொமானியாவுக்குள்ளார. மால்டோவா என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ரொமானியாவுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் மால்டோவா வந்திருக்கு. நீங்களாம் என்ன நேட்டோ நாடுகள் இருக்கீங்களா இல்லையா? இன்னும் ஏன் அமைதியாக இருக்கீங்க? இப்போ ரொமானியாவுக்கு என்ன வருத்தம்னா எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பற்றி பேசலையாம். அதாவது
இந்த ட்ரோன் வந்து விழுந்ததை நான் மட்டும்தான் பேசியிருக்கிறேன், ஏதோ 2 பேர் பேசியிருக்கிறாங்க, அவ்வளோதான். பாவம் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க, யாருமே பெருசாக பேசலை, அந்த ஒரு வருத்தமே கூட. அப்போ இதே மாதிரி தான் நாளைக்கு நேட்டோ நாடுகள் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இவ்வளோ பெரிய ட்ரோன் வந்து தாக்கல் நடத்துகிற முயற்சி செஞ்சுருக்காங்களே, ஏன் இன்னும் அதை பற்றி அறிக்கை விடாமல் இருக்கீங்கன்றாங்க. பாஸ் அவங்களே ஃபீலிங்கில் இருக்கிறாங்க, முடிஞ்சிருமோன்ற ஃபீலிங் இருக்கிறாங்க. எங்கள் பாஸ் உங்களுக்காக அறிக்கை விடுறதுன்னு நினச்சிட்டு தொடர்ந்து பதிவுகள் வந்துகிட்டே இருக்குது. அதாவது இந்தோனேசியா சுமத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, தாய்லாந்தில் இன்னும் வெள்ளம் வடியில் 300 வருடங்களில் இல்லாத அளவுக்கான ஒரு மழைப்பொழிவு, கடுமையான மழைப்பொழிவு. அது தாக்கம் இன்னும் குறையவே இல்லை. இப்போ இந்த இந்தோனேசியாவில் பொழிந்த மழைப்பொழிவு இது இருக்குல்ல, அந்த காற்றின் திசை தான் இப்போ நமக்கு வரப்போகுது. அதுவுமே முழுமையாக தமிழ்நாட்டுக்கு வருமானு தெரியல, நேற்று இரவு கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்க முடியுது. சீனா விவகாரத்தில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய ஸ்போக் பர்சன் ஜெய்ஷ்வால் அவர்களாக இருக்கட்டும், ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அருணாச்சல் பிரதேசனுடைய பகுதியை, அது இந்தியனுடைய பிரஜையை 18 மணி நேரத்துக்கு மேலே டீடைன்ற பேரில் நீங்கள் நிறுத்தி வைத்ததை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது வந்து இன்டர்நேஷ்னல் லா வந்து மீறி இருக்கீங்க நீங்கள். இதை நாங்கள் ஒருபொழுதும் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கான உரிய விளக்கங்கள் எங்களிடம் சீனாவிடமிருந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? இந்தியா தரப்பில் கேட்டிருக்காங்க. சீனா நேற்றே சொல்லிட்டாங்க, எங்கள் அருணாச்சலம் பிரதேசம் பகுதி எங்களோட பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி நமக்கும் சீனாவுக்கும் முட்டி மோத வேண்டியதான். வார்த்தை மோதல்கள் பகிரங்கமாக இருக்கும்னு வரும் காலங்களில். அவ்வளோதான், சீனாவை போட்டு பொழக்க வேண்டியதான்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை வந்ததுக்கப்புறமும் தனிப்பட்ட முறையில் அருணாச்சல் பிரதேச பகுதி எங்கள் பகுதி தான் கிளைம் பண்ணுறாங்க. இங்கேருந்து போன பயணிகளாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் டீடைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு? இதுக்கு முன்னே இருந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கிறது. வருகின்ற காலங்களில் இனி என்ன நகரப்போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அந்த பூ உலகில் ஜியோ பாலிட்டிக்ஸ் எங்கேனாலும் நகரப்போகுதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிட முடியும். அதே போல் இங்கே சீனா என்ன பண்ணிட்டாங்க, ஜப்பானுக்கு பறக்க வேண்டிய 12 விமானங்களினுடைய சேவையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறுத்துங்கள் அப்படின்னு நிறுத்திட்டாங்க அவங்களும். ஓகே முடிச்சிடலாம் கதையன்ட்டு. நார்மலாகவே இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் போகக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் ஜப்பானுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முந்தானேத்து செவ்வாய்க்கிழமை காலையில் சீனானுடைய ஒரு முக்கியமான ஒரு ட்ரோன் அங்கே ஒரு குட்டி தீவில் இருந்து ஜப்பான் சுட்டு வீழ்த்தியதாக சீனா குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஆனால் ஜப்பான் இதுக்கு கிளைம் பண்ணலை. அந்த ஒரு விவகாரம் தொடர்ந்து தைவான் விவகாரத்தில் ஜப்பான் நாங்கள் துணை இருப்போம்னு சொல்கிறது. சுற்றியும் எல்லா இருக்கிற நாடுகளையும் உசுப்பேற்றி விடுறாங்க ஜப்பான்ற அடிப்படையில். சீனா அடுத்தடுத்த விமான சேவைகளையும் முடிச்சு வச்சுட்ருக்காங்கன்றது கூடுதல் தகவல். இப்போ நம்ம மீடியாவோட நிறைவு பகுதி. இன்றைக்கி இத்தாலியில் வந்து ஒரு சட்டம் வந்து அமுல்படுத்தி இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு மனு தான் நியமிக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அனைத்துமே வந்து ஒன்று வாழ்நாள் சிறை தண்டனையை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு எதிராக அனைத்து தண்டனைகளும் ஏன்னா இப்போ 2024 106 பெண் கொலைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதான். அவற்றில் வந்து நிறைய கேங் ரேப் அது மாதிரி கூட நிறைய நடக்குதுனாங்க. இன்றைக்கி நேற்று கூட ஒரு நியூஸ் வந்து அங்கேருந்து வந்தது. இங்கேருந்து போனால் மைக்ரன்ஸ் ஒரு நாட்டில் இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாய் ஃப்ரெண்டோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 3 மைக்ரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாய் ஃப்ரெண்டை கட்டி போட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களும் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. இது எல்லாம் இத்தாலியில் வந்து பெரிய அளவுக்கான ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது. அதனால் இத்தாலி ஜார்ஜியா மெலோனி அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அனைத்தும் வந்து நாடாளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு ஆல்மோஸ்ட்டு அது ஆயுள் தண்டனை அளவுக்கே வந்து உறுதி செஞ்சுட்டாங்க. இதுதான் கண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்க பெண்களுக்கு எதிரான தண்டனையில். அதாவது இந்த ஃபாலோ பண்ணுறது, இந்த வேறு மாதிரி தண்டனைகள், இது எல்லாமே இனி இது என்ன அரசாங்கம் கருத்தில் கொள்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் நாங்கள் கடுமையாக்கினா மட்டும்தான் இனி இது மாதிரியான கேஸ் வந்து குறையுன்றாங்க. ஏன்னா இத்தாலியில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. ஐயா இத்தாலியில் மட்டும் இல்லை, இங்கேயும் தான் நிறையா இருக்குது, எல்லா இடத்துலையும் தான் நிறையா இருக்குது. இங்கே இன்னும் பாலியல் குற்றவாளிகளுக்கே அந்த தண்டனை கொடுக்க முடியல. ஏன்னா திடீர்னு ஒரு கீழ் கோர்ட்டும் அது கீழே கோர்ட்டும் தண்டனை கொடுக்குறா, மேல் கோர்ட்டில் போய் விடுதலை வாங்கிட்டு வந்துடுறான். பெரிய ஒரு தொந்தரவாக இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு வினோதமான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறன்ற பேரில் இணைஞ்சு, அதாவது பாலியல் ரீதியாக இருக்கிறாங்க. திடீர்னு கணவர் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு உடனே நீங்கள்
பாலியல் கேஸு, பாலியல் துன்புறுத்தல் வழக்கு கொடுத்து அவளை போஸ்கோ வழக்கில் உள்ளே தூக்கி போடுறீங்க. அப்போ நீங்கள் விருப்பப்பட்டு தானே அவர் கூட வந்து பாலியல் ரீதியாக இருந்தீங்க, அது எப்படி வந்து ரேப் ஆகும் அப்படின்ற ஒரு வழக்கில் அந்த சம்மந்தப்பட்ட நபரை விடுதலை செஞ்சுட்டாங்க. விடுதலை செஞ்சுட்டு இனி இந்த மாதிரியான வழக்குகளை பதிவு பண்ணாதீங்கன்னு இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கிறது. இந்த தீர்ப்பு என்ன சொல்ல வராங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்போ பின்போ விருப்பப்பட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா முடியாது. உங்கள் விருப்பத்துக்கு அவள் வரலன்றதுக்காக நீங்கள் உடனே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வளர்க்கலாம், இதுக்கப்புறம் தொடுக்காதீங்கன்றாங்க. ஏன்னா நிறைய இன்றைக்கி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு இந்த மாதிரி பாதி ஃபேக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதையும் கொஞ்சம் முன் உதாரணமாக எடுத்துக்கோங்க இத்தாலின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவோட நிறைவு பகுதி அடுத்த ரவிக்குமார் சோமோட தொடக்க பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் வட்டம் அடித்து பெரிய இடத்துல உளவு வேலைகள் பார்த்ததாகும். ஈராக் உடனடியாக பறப்பதை நிறுத்துங்கள்ன்ற மாதிரியான எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக் பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு, அது தாக்குதலா குண்டுவெடிப்பு நிகழ்வா என்று தெரியவில்லை. இப்போ தான் ஒரு சுட அந்த செய்தி, சூடு ஆறி இன்னும் சூடு கூட ஆறல, ரொம்ப சூடாக தான் இருக்குது அந்த பகுதியில். அதனால் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.